காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. கரூர் வழக்கை சிபிஐ விசாரிக்கும், அதை எஸ்ஐடி கண்காணிக்கும் அப்படின்னு புதிய எஸ்ஐடியை உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கிறது. இந்த வழக்கில் ஏன் இதுவரை பேசலை, என்ன நடந்தது அப்படின்னு ஆதவர்ஜுனா விளக்கமளித்திருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய இது பற்றிய பார்வைகளை பெற பத்திரிகையாளர் திரு ஜுபேர் இணைந்திருக்கிறார். திரு ஜுபேர், இந்த வழக்கு இனி சிபிஐ விசாரணைக்கு செல்கிறது, எஸ்ஐடி அதை விசாரிக்கும், எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இந்த வழக்கு காலையில் வருவதற்கு முன்னாடி இந்த வழக்கு சம்பந்தமாக தாக்கல் செய்யப்பட்ட 3 நபர்கள் எங்களுக்கு தெரியாமையே இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க, எங்களுக்கு அது சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு புதிய மனுவையும் போட்டிருக்கிறாங்க இன்னைக்கு காலையில. அதை தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப அவர்கள் தனி மனுக்களாக தாக்கல் செய்யப்பட்டால் அதையும் விசாரிப்போம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை தொடர்ந்து சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி அவருடைய தலைமையில ஒரு விசாரணை குழுவும் போட்டிருக்கிறாங்க. இது இன்னைக்கு நடந்திருக்கு. இப்ப தாவேகா சார்பில் அவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று இன்னைக்கு அவர்கள் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. எப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா இந்த வழக்கில் நிறைய சந்தேகங்களை கிளப்புது. ஏன்னா 3 பேர் நாங்க மனுவே போடல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அதையும் சிபிஐ அந்த வழக்கையும் சிபிஐ விசாரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறாங்க. இது அடுத்து ஃபுல் டீட்டெயில் இந்த மனு சம்பந்தமான வந்த பிறகுதான் நமக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு இதுல கொடுத்திருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கோட் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் வந்த பிறகு தெரியும். இப்ப முதல் கட்டமாக இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தாவேகாவை அவருடைய கோரிக்கையை ஏற்று நடந்திருக்கிறதுங்க தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ ஆதவர்ஜுனா சொல்ற விஷயம், நாங்க கரூர்ல வெளியில இருந்தோம், அங்க இருந்து சென்னை தனிநபர் நீதிபதியினுடைய அந்த உத்தரவு வரைக்கும், அதாவது அந்த அப்சர்வேஷன் வரைக்கும் எங்களுக்கு எதிராக பல விஷயங்கள் எங்களுக்கு எதிரானதாகவே இருந்தது, ஒரு நேரேட்டிவ் செட் செய்யப்பட்டது அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. இல்ல, அவங்க தரப்பு குற்றச்சாட்டுகள் அதாவது தானே போயிருக்கிறாங்க நீதிமன்றத்துக்கு. அவர்களுக்கு சென்னை உயர் நீதிமன்றமோ தனி நீதிபதி கொடுத்த அந்த உத்தரவுகளுக்கும் அவருக்கு திருப்தி இல்லாதனால தானே அவரு உச்ச நீதிமன்றத்துக்கே போயிருக்கிறாரு. அவர்களுக்கு சாதகமாக அங்கு வரல, அப்போ அதை எதிர்த்து போகத்தானே செய்வாங்க. ரெண்டாவது, இன்னைக்கு ஆதவர்ஜுனா பேசின விஷயங்கள்ல நிறைய முரண்பாடுகள் முன்னுக்கு பின் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, அங்க கரூர்ல இருக்கக்கூடிய காவல்துறையினர் எங்களை தடுத்து நிறுத்தினாங்க, திருப்பி எங்களை வரவேற்றாங்கன்னு மாறி மாறி பேசுறாரு. ரெண்டாவது, இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புஷி ஆனந்தம் சென்னை நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு, ஒரு முன்ஜாமீன் மனு ஒண்ணு போட்டிருக்கிறாரு. அந்த முன்ஜாமீன்ல அவர் சொல்லப்பட்ட விஷயம் என்ன சொல்றாரு, நாங்க இது ஒரு விபத்து, இந்த விபத்துக்கும் இந்த கட்சியினுடைய செயலாளராக எனக்கும் சம்பந்தம் கிடையாது, இந்த நிகழ்ச்சி நடத்துறது கரூர் மாவட்ட செயலாளர் தான், அதனால எனக்கு இதுல முன்ஜாமீன் கொடுங்கன்னு கேட்கிறாரு. இப்ப இதுவே மாறுபட்ட விஷயமா இருக்கு. சென்னையில் கேட்கப்படுவது விபத்து, டெல்லியில் கேட்கப்படுவது சதி. இது ரெண்டுக்குமே மாறுபட்ட கருத்தா இருக்கு. இவர்கள் சொல்றதுதான் எல்லாமே, இவர்கள் சொன்ன வார்த்தை, இவர்கள் சொன்ன கூறப்பட்ட கருத்துக்கள் தான். விசாரணை முடிவில் தான் முழுவதுமாக தெரிய வரும். சிபிஐ தரப்புல நடத்தக்கூடிய விசாரணையும் சரி, அதை கண்காணிக்கக்கூடிய மானிட்டரிங் கமிட்டியும் சரி, இது எல்லாத்தையும் விசாரிக்கிற பொழுதுதான் இது உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கிறது. எஃப்ஐஆர் பார்ப்பாங்க, எஃப்ஐஆர்ல சொல்லப்பட்ட விஷயங்களை பார்ப்பாங்க. முக்கியமாக ஒரு விஷயம், அந்த வேனுக்குள் இருந்தது யார், அந்த வேனுக்குள்ள இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் என்ன, அந்த வேனுக்குள் யாரோட சிலர் இருந்ததாக ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அது வெட்ட வெளிச்சமாக வெளியில் வரும்போது அந்த வேனுக்குள்ள இருந்தது யாராரு, அந்த வேனில் இருக்கக்கூடிய அந்த ட்ரோன் கேமராவை வச்சு எதுக்காக பயன்படுத்தப்பட்டீங்க, 63 ட்ரோன் கேமராவை அந்த அந்த இடத்துல நீங்க பயன்படுத்திருக்கீங்க, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எதுக்காக பயன்படுத்தப்பட்டீங்க, இது எல்லாமே இனிமேல் வெளியில் வரும். இல்ல, அது சமூக வலைதளங்கள்ல வர்றது ஜனநாயகன் ஷூட்டிங்குடைய ஒரு போர்ஷன் எடுக்கிறதுக்காக கிரவுட் காட்டினாங்க அப்படின்னு சமூக வலைதளத்துல வருது. ஒரு குற்றச்சாட்டு வருது, நிரூபிக்கட்டும். இது பொதுவெளியில காவல்துறையோ இது பத்தி யாருமே பேசலையே. இல்ல, எந்த ஆதாரமும் எல்லாம் எப்படி பேசுவீங்க? நம்ம அந்த ட்ரோனுடைய ஃபுட்டேஜ் நம்ம பார்த்தா தான் தெரியும். இல்ல, அந்த வேனுக்குள்ள இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தா தான் நமக்கு அந்த மற்ற டீட்டெயில் தெரியும். விசாரணை தமிழ்நாடு சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்ச எஸ்ஐடியுடைய விசாரணை முதல் கட்டமாக 2 நாள் தான் ஆரம்பிச்சிருக்கு. அந்த விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வேக வேகமாக நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க. அப்ப அந்த வேனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ
சென்னை உயர்நீதிமன்றம் தனிய நீதியரசர் செந்தில்குமார் அமைச்ச அந்த எஸ்ஐடி வந்து விசாரிச்சா அந்த ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய விஷயம் வெளியில வந்துடும். உங்களோட யார் உள்ள வந்திருக்கிறா, யார் யார் உங்களோட பயணம் பண்ணியது, அந்த வேனுக்குள்ள யார் யார் இருந்தா, வேன்ல என்னென்ன நடந்தது, அதெல்லாம் வெளியில வந்துடும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்க வேக வேகமா நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க. ஒண்ணு நீங்க கொஞ்சம் நிதானமாக சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த அந்த எஸ்ஐடியினுடைய அறிக்கையை பார்த்துட்டு அதில் திருப்தி இல்லைன்னா நீங்க வந்து மேல்முறையீட்டுக்கு போயிருக்கலாம். விசாரணை ஆரம்பிக்கிற முத நாளே நீங்க அடுத்தடுத்து வேக வேகமாக போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை நீங்க வந்து மறைமாற்றம் செய்றீங்க, எதை மறைக்க செய்றீங்க, இதெல்லாம் வந்து விசாரணையில வெட்ட வெளிச்சமா தெரியும். இப்ப வந்து சிபிஐ விசாரணைங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்த பிறகுதான் அதனுடைய முடிவு நமக்கு தெரியும். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.